தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பெரியண்ணன். வந்து 7வது படிக்கிறேன். என்னுடைய ஸ்கூல் பேர் வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சின்னப்பள்ளத்தூர். இன்றைக்கி வந்து தருமபுரியில் புத்தக திருவிழா. அதுக்கு வந்து நானும் எங்கள் ஆசிரியர் எங்களெல்லாம் அழைத்தின்னு வந்தார். நாங்கள் புத்தகம் வாங்கிக்கிறோங்க. இது கவிதை புத்தகம், திருக்குறள் புத்தகம், டேபிள்ஸ், அதுக்கடுத்து நிறைய புத்தகம்லாம் வாங்கிக்கிறோம். நாங்கள் ஸ்கூலுக்கு படித்து டீச்சர்கிட்ட சொல்லுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பழனிச்செல்வி, பட்டதாரி ஆசிரியை, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சின்னப்பள்ளத்தூர். இன்றைக்கி எங்கள் ஸ்கூல் மாணவர்களோடு நாங்கள் வந்து புத்தக கண்காட்சிக்கு வந்து பார்க்க வந்தோம். ரொம்ப நிறைய புத்தகங்கள்லாம் பிள்ளைங்க வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க வந்து ஒரு புதுவிதமாக நிறைய புத்தகங்கள்லாம் பார்க்குறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் தலைமை ஆசிரியருக்கும் மிக்க நன்றி. அடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி வெளியே ஒரு இடத்துக்கு ஒரு புத்தக கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கும் புதுவிதமான நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது. நிறைய புத்தகங்கள், விடுகதைகள், நீதிநெறி கதைகள், நன்னெறி கதைகள், அடுத்து புதிர்கள், நிறைய புத்தகங்கள் வந்து மாணவர்கள் பார்த்தாங்க. அதிலிருந்து நிறைய புத்தகங்களும் மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் மற்ற எல்லா பிள்ளைங்களும் பயனடையணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திலகவதி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சின்னப்பள்ளத்தூர் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றிட்டுருக்கேன். இந்த புத்தக திருவிழா வந்து எங்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி நல்லா பயனுள்ள வகையில் இருந்தது. ரொம்ப ஆர்வமாக இருக்குது புத்தகங்களை பார்க்கும்போது. மாணவர்களுக்கு அதே மாதிரி தான். எந்த மாதிரியான புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்குமே கிடச்சிருக்கும். நான் அடுத்த வாய்ப்பு கிடைச்சா அதை நல்லா பயன்படுத்திக்குவேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தொடங்கி வைத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பெருவாரியாக குடும்பமாக வந்து இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும். தருமபுரி மாவட்டத்தை அறிவு நகரமாக, அறிவு மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தகடூர் புத்தக பேரவை முன்னெடுத்திருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்வு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வரம் என்று சொல்லலாம். கடந்த காலங்களில் புத்தக திருவிழாவிற்கு சென்னை, ஈரோடு போன்ற நகரங்களுக்கு சென்று தான் பார்க்க முடியும். அந்த நிகழ்வை தருமபுரியிலேயே ஏற்பாடு செய்து அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்வுறும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாலை நேரங்களில் சிறப்பு சொற்பொழிவு, 100க்கும் மேற்பட்ட கடைகள், இப்படி ஏராளமான நிகழ்வுகள் இருக்குது. குறிப்பாக இந்த புத்தக திருவிழாவுடைய முக்கியமான மையப்பொருள் என்னென்னா, கைபேசியை விடு, புத்தகத்தை எடு. இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதி வாய்ப்புகள் அனைவரிடமும் கைபேசியை கொண்டு சேர்த்திருக்கிறது. அது ஒரு நல்ல அம்சம்தான். அறிவியல் கண்டுபிடிப்புகள் அது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்த வேண்டும். புத்தகங்கள் வழியே நம்முடைய அறிவை விசாலமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிறது. இது போன்ற பள்ளி குழந்தைகள் தொடர்ச்சியாக இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகை பெற வேண்டும். 4ஆம் தேதி வரை, வருகின்ற திங்கட்கிழமை வரை புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களும் புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்து தங்களுடைய அறிவு தளத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.